ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விரால் மீன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்னீர் மீனில் மிகவும் சுவையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது விரால் மீன் தான். விரால் மீனோட தன்மை என்னென்னா அது வேட்டையாடுறது தான் விரால் மீனோட தன்மை. ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறோம், மிதவை தீவனம் கொடுத்து பழக்கப்படுத்தி விரால் மீன்களை வளர்க்குறோம். மற்ற மீன்கள் மாதிரி விரால் மீன்களை ஏக்கர் கணக்கில் இடம் தேவையில்லை வளர்க்குறதுக்கு. நமக்கு ஒரு 20க்கு 20 தொட்டி இருந்தாலே அதில் ஒரு 1000 மீன் வளர்க்கலாம். ஜிலேபி மீன் மாதிரி இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்ல. ஏன்னா இது என்ன பண்ணுன்னா காற்றுல ஆக்சிஜனை எடுத்துக்கும். அது குறைஞ்ச ஸ்பேஸில் இது நிறைய வளரும் விரால் மீன். அதனால நம்ம ஒரு 20க்கு 20 தொட்டிலே நம்ம விரால் மீனை வளர்க்கலாம். ஆனால் விரால் மீன்கள் நம்ம நிறைய இடத்துல வளர்க்குறதுனால அதோடைய கொஞ்சோண்டு இடத்துல நிறையா வளர்க்குறதுனால அதோட கழிவு தண்ணி உடனே என்ன பண்ணிடும், கெடுத்துரும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லிக்கு ரெகுலராக வாட்டர் சேஞ்சஸு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா விரால் மீன் எந்த நோயும் இல்லாமல் நல்லா வளரும். விரால் மீன் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. அதே சமயம் விரால் மீன் நல்ல ரேட்டு போகக்கூடிய விரால் மீன்.